ஸோ நம்ம கரண்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்சுவலா எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சில சிமுலேஷன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, காப்பர் கம்பிக்குள்ள கரண்ட் எப்படி தான் ஓடுதுன்னு விஷுவலைஸே பண்ணி பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சிமுலேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டம்னா என்னன்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த உலகமே இல்ல இந்த யூனிவர்ஸே ஆட்டம்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்ம தொடக்கூடிய எல்லா பொருளுமே ஆட்டம் அப்படின்ற ஒரு பொருளால் தான் உருவாயிருக்கு. ஆனா இதுல மொத்தம் 118 வகையான ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே இந்த 118 வகையான ஆட்டம்ல ஏதோ ஒரு சில ஆட்டம்களை வச்சுதான் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ ஆட்டம் அப்படின்றதுதான் மொத்த சயின்ஸுக்குமே அடிப்படை. கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங் இருக்கட்டும், எல்லா வகையான சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸுக்குமே இந்த ஆட்டம் தான் அடிப்படை. எக்ஸப்ட் ஃபார் குவாண்டம் பிசிக்ஸ். பட் அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட உண்மையான உலகத்துல குவாண்டம் பிசிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பெரிய யூஸும் கிடையாது. ஸோ அதனால கிளாசிக்கல் சயின்ஸ்ல வந்து இந்த ஆட்டம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த ஆட்டமை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், இன்க்ளூடிங் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ஆட்டம்னு சொல்ற ஒரு பொருளுக்கு 3 முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது அதோட சென்டர்ல நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். இந்த நியூக்ளியஸ்ல வந்து 2 பொருட்கள் இருக்கும். ஒன்னு பேர் வந்து புரோட்டான், இன்னொரு பேர் வந்து நியூட்ரான். ஓகேங்களா? அதை சுத்தி வந்து ஒரு ரிங் மாதிரி பிளானட்ஸ் மாதிரி சுத்தி வந்து இருக்கும். இந்த பார்ட்டிகல் பேர் வந்து எலக்ட்ரான். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நான் அதுக்கு வரேன். ஸோ ஒரு ஆட்டம்னு எடுத்தீங்கன்னா அதுல இந்த 3 முக்கியமான விஷயம் கண்டிப்பா இருக்கும். இந்த 3 விஷயமும் எத்தனை நம்பர்ல இருக்கு அப்படின்றத வச்சு இந்த 118 வகையான ஆட்டமும் மாறும். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் 118 வகையான ஆட்டம் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் ஒரே ஒரு புரோட்டான், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தா அதை நம்ம ஹைட்ரஜன் சொல்லுவோம். 2 புரோட்டான், 2 எலக்ட்ரான் இருந்தா அது நம்ம ஹீலியம் சொல்லுவோம். 3 புரோட்டான், 3 எலக்ட்ரான் இருந்தா நம்ம லித்தியம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் 118 வகையான ஆட்டம்ஸுக்கும் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரி, ஓகே. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு சிமிலரான வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன், எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான் தான் எலக்ட்ரிசிட்டிக்கு மூலக்கூறு. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன். அது என்னன்னா, எலக்ட்ரிசிட்டியை பத்தி நீங்க எப்ப படிச்சாலோ இல்ல எந்த ஒரு ப்ராஜெக்டோ இல்ல நீங்க ஒர்க்குக்கே போனாலுமே கூட எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடா என்ன பண்றீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியை எப்பவுமே ஒரு நீரோட்டம், அதாவது வாட்டர் ஃப்ளோ மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பியில ஓடிட்டு இருக்க எலக்ட்ரிசிட்டியும் பைப்ல ஓடிட்டு இருக்க தண்ணியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகேங்களா? ஆனா பைப்ல தண்ணி ஓடுது, கம்பியில என்ன ஓடுது? அதான் அந்த எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு ஆட்டமோடைய இந்த சுத்தி வெளிப்புறமா இருக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸோடைய ஒரு ஓட்டத்தை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஐ மீன் எலக்ட்ரிசிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை தான் நம்ம சுருக்கி கரண்ட்னு சொல்லி நம்மளுடைய ஸ்லாங்ல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதான் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானோடைய ஓட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி என்ன கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அடுத்த ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இப்போ இந்த மாதிரி ஒரு பல்ப் இருக்கு, இதுக்குள்ளேயே வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பா ஓடுது. ஓகேங்களா? இந்த வயருக்குள்ள இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி இந்த பல்ப் எரிய வைக்குது? ஏன்னா கண்டிப்பா எலக்ட்ரான் வந்து இப்போ ஓடுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். கன்ஃபார்மா ஓடுது, இதுக்குள்ளேயும் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த ஓடுற எலக்ட்ரிசிட்டி எப்படி இந்த பல்பை இல்ல ஒரு மோட்டாரையோ இல்ல நம்ம வீட்டுல இருக்க டிவி இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ண வைக்குது இந்த எலக்ட்ரிசிட்டியோட ஓட்டம்? ஓகேங்களா? சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த எலக்ட்ரான் அப்படின்றது ஓடும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எப்படி இந்த காப்பர் கம்பிக்குள்ள ஓடும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம சிமுலேஷன் சாஃப்ட்வேர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு காப்பர் ஒயர் எடுத்து அதை அட்டாமிக் லெவல் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ரவுண்டா தெரியும். இதெல்லாம் தான் ஆட்டம்ஸ். ஆனா இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல ஒரு ஒரு ரவுண்டும் ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டமா காட்டிட்டாங்க. அந்த ஆட்டம்குள்ள இருக்க ஒரு ஒரு பொருளும் எப்படி இருக்கும்னு இந்த டிராயிங்ல காட்டல. ஓகேங்களா? ஆனா நீங்க எலக்ட்ரான்லாம் எப்படி இருக்கும், அப்புறம் அதுக்குள்ள இருக்க புரோட்டான் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னா அதுக்கு இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சிமுலேஷனை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா இந்த ஒரு சர்க்கியூட்டோடைய இந்த ஒயர், ஓகேங்களா, இந்த ஒயருக்குள்ள நல்லா ஜூம் பண்ணி நம்மளுக்கு இங்க காட்டியிருக்காங்க. இந்த இடம் தான் வந்து அந்த ஒயருக்குள்ள இருக்க அந்த ஏரியா. ஸோ இல்லை நீங்க இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா பிளஸ் போட்டு, இதெல்லாம் தான் வந்து அந்த ஆட்டமோடைய நியூக்ளியஸ், அதாவது புரோட்டான்ஸ். ஓகேங்களா? எப்பவுமே நீங்க கவனிச்சீங்கன்னா புரோட்டான் வந்து அசையாம இருக்கும். ஓகேங்களா? ஆனா எலக்ட்ரான்ன்றது வந்து ஆர்பிட் போல சுத்தி வந்துட்டே இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுலயும் ஒரு பர்டிகுலரா இந்த மாதிரி காப்பர் கம்பியில வந்து இந்த எலக்ட்ரான் அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டை மட்டும் சுத்தி வராது, அது ரேண்டமா பக்கத்துல இருக்க ஆட்டம்குள்ள எல்லாம் வந்து ஷஃபிள் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது ப்ளூ கலர் டாட்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் அது ரொம்ப ரேண்டமா மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுவும் எலக்ட்ரிசிட்டியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டின்றது எப்போ நம்ம சொல்லுவோம்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ஒரு நேர்கோட்டுல மூவ் ஆனாதான் நம்ம அதை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான்ஸ் ரேண்டமா சுத்திட்டு இருக்கிறத வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருந்து எந்த ஒரு பயனுள்ள ஒரு வேலையும் நம்ம இந்த எலக்ட்ரான் வச்சு செய்ய முடியாது. இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு குளத்துல இருக்க தண்ணி வந்து ஒரே இடத்துல தான் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க அதை நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து லேசா முன்ன பின்ன மூவ் ஆகிட்டே இருக்கும்.
ஆனா அதனால என்ன ஒரு யூஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. அந்த தண்ணியை வச்சு நீங்க எந்த ஒரு விண்மில்லையோ இல்ல எந்த ஒரு போட்டையோ எதையோ ஒன்று நீங்க மூவ் பண்ண முடியாது. அது வந்து ஜஸ்ட் அதே இடத்துல முன்ன பின்ன வந்து போயிட்டே இருக்கும். அதே போலதான் இந்த எலக்ட்ரான்ஸுமே. இந்த காப்பர்ன்ற மெட்டீரியலுக்கு இருக்கிற தன்மை வந்து எலக்ட்ரான் வந்து லூஸா மூவ் ஆக விடும். ஆனா லூஸா மூவ் ஆகும்போது அது ரேண்டமா இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் வராது. அதனால இது வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது. பட் நீங்க இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான் இந்த மாதிரி காப்பர் கம்பிக்குள்ள ஈஸியா மூவ் ஆகும். இதுவே நீங்க ஒரு உட்டன் ராட் இருக்கு. அந்த உட்டன் ராட் நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆகாது. எப்படி புரோட்டான்ஸ் வந்து நிலையா இருக்கோ அதே போல இந்த எலக்ட்ரான்ஸும் ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த உட் வந்து கார்பன் அப்படின்ற ஆட்டம்ல செஞ்சிருப்பாங்க. அது வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருக்கும். அதனால எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா மூவே ஆகாது. சரி, இப்ப நம்ம இந்த கம்பிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த பேட்டரியில இருந்து நம்ம இது வழியா கரண்ட் சப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் இதை ஆன் பண்றேன். ஓகே. ஸோ டெக்னிக்கலி இப்போ வந்து இந்த கம்பிக்குள்ள கரண்ட் ஓடிட்டு இருக்கு ஒரு பேட்டரி மூலமா. ஓகேங்களா? இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இங்க எலக்ட்ரான் வந்து ஒரு நேர்கோட்டில் எல்லா எலக்ட்ரானும் மூவ் ஆகுதுன்னு கவனிக்கலாம். இங்க மேல இருந்து கீழ் நோக்கி போகுது எல்லா எலக்ட்ரானும். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இந்த பேட்டரியோட நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ல எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒரு பேட்டரின்றதே வந்து இதான். அது 2 பாயிண்ட்டுக்கு நடுவுலையும் எலக்ட்ரான்ஸோட குவான்டிட்டி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நெகட்டிவ்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பாசிட்டிவ்ல எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதனால என்னன்னா நீங்க எதனா ஒரு கம்பியை வந்து இது ரெண்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்பி வழியா எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி இந்த கம்மியா இருக்கிற எலக்ட்ரிக் வந்து சேர ட்ரை பண்ணும். இதுதான் வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல கூட சயின்ஸ்ல படிப்போம். ஓகேங்களா? பட் பேசிக்கா இது என்ன சொல்ல வராங்கன்னா பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவுல வந்து எலக்ட்ரான்ஸோடைய குவான்டிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். நெகட்டிவ்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸே இருக்காது. ஸோ அதனால நீங்க இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல மூவ் ஆகி ஒரு இடத்துக்கு வர ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி வர ட்ரை பண்ற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கம்பி வழியா தானே வந்தாகணும். இந்த காப்பர் கம்பி வழியா தான் வந்தாகணும். அப்படி வரும்போது இந்த காப்பர் கம்பியில இருக்க அந்த சும்மா சுத்தி இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட், அந்த எலக்ட்ரான்ஸையும் புஷ் பண்ணி ஒரு நேர்கோட்டில் மூவ் பண்ண வைக்கும். ஸோ அப்போ இங்க இருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகி இந்த கம்பி வழியா டிராவல் பண்ணி இந்த கம்பியில இருக்க எலக்ட்ரானையும் ஒரு நேர்கோட்டில் மூவ் பண்ண வச்சு இந்த சர்க்யூட் உள்ள டிராவல் பண்ணி இந்த பாசிட்டிவ் எண்டுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான்ஸ் நேர்கோட்டில் மூவ் ஆகுது பாத்தீங்களா? இதை வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ அந்த மெயின் கேள்விக்கு வரும். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு நேர்கோட்டில் கன்சிஸ்டன்டா மூவ் ஆயிட்டு இருந்தா நம்ம அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் இல்ல எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி இந்த பல்ப் எரிய வைக்குது? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ஆரோவை இந்த காப்பர் கம்பியில் வச்சிருக்கோம் இல்லையா, அதை மூவ் பண்ணி இந்த பல்பு கிட்ட எடுத்துட்டு வைப்போம். ஸோ இப்போ இது பாத்தீங்களா இங்க ஒரு மாதிரி கோலாரா மூவ் ஆகி ஏதோ ஜிக்ஸாக் எல்லாம் வெளியே வருதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த பல்ப்ல இந்த ஒரு ஒயர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒயர் டங்ஸ்டைன் ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் வந்து காப்பர் ஒயர் மாதிரி எலக்ட்ரான்ஸை ஃப்ரீயா மூவ் ஆக விடாது. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த காப்பர் கம்பியில ஃப்ரீயா மூவ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். வந்து இந்த டங்ஸ்டன் ஒயருக்குள்ள மூவ் ஆகும்போது அது இந்த டங்ஸ்டனுக்குள்ள இருக்க ஆட்டம்ஸ்குள்ள ரொம்ப பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நீங்க பாக்குற மாதிரி இந்த மாதிரி வெளியேந்து வர எலக்ட்ரான்ஸ் இந்த டங்ஸ்டனுடைய கம்பிக்குள்ள இருக்க ஆட்டம்ஸ்ல பட்டு இடிக்கும் போது அதுல இருந்து ஒரு வெளியே பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஒன்று எமிட் ஆகுது. கவனிக்கலாம். கரெக்டா அது எதனா ஒன்று இடிக்கும் போது நீங்க கவனிச்சு ஒரு ஜிக்ஸாக் ஒரு பார்ட்டிகல்ஸ் வெளியே வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டான்ஸ். ஸோ இந்த டங்ஸ்டன் ஒயருக்கு வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்னன்னா இந்த டங்ஸ்டன் ஒயருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. மூவ் ஆக ட்ரை பண்ணும்போது அது இந்த மாதிரி அதோடைய ஆட்டம்ஸ்குள்ள இடிக்கும். இடிச்சா அது வந்து போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகளை எமிட் பண்ணும். அந்த எலக்ட்ரான் போயிட்டு அந்த ஒரு ஆட்டம் இடிக்கும் போது அதுல இருந்து ஒரு ஜிக்ஸாக் லைட் வெளில வருது பாத்தீங்களா? இந்த போட்டான் தான் வந்து லைட் பார்ட்டிகல். அதாவது நம்ம லைட்னு சொல்லக்கூடிய சூரியன்ல வர லைட்டு, இந்த பல்ப்ல இருந்து வர லைட்டு, இந்த மாதிரி எல்லா லைட்டுமே போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல் தான் உருவாயிருக்கு. ஸோ இந்த டங்ஸ்டனுடைய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டினால இந்த உள்ள ஓடுற இந்த எலக்ட்ரான்ஸ் அதோட ஆட்டம் இடிச்சு அந்த ஆட்டம்ல இருந்து இந்த போட்டான்ஸ் வந்து வெளியே வருது. இந்த வெளியே வரதை நம்ம வந்து லைட்டா நம்ம ரூம்குள்ள எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம இடிச்சு 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 இங்க கொஞ்சம் ஸ்லோ ஆகி அப்புறம் திரும்பி வெளியே வரும். வெளியே வந்து திரும்பி காப்பரை நோக்கி ரீச் ஆகணும். திரும்பி நார்மல் டக்குனு வேகமா ஓடி வந்து இங்க பாசிட்டிவ் நோக்கி சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஆரோவை திரும்பி அந்த காப்பருக்கு எடுத்துட்டு போகலாம். ஓகே, இப்போ காப்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க பழையபடி எலக்ட்ரான்ஸ் வந்து நார்மலாக மூவிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்து வெளியே வருது. வரும்போது அதோடைய ஃபோர்ஸ்னால எல்லா எலக்ட்ரானையும் ஒரு நேர்கோட்டில் மூவ் பண்ண வைக்குது. அடுத்து அது வந்து டங்ஸ்டன் கிட்ட வரும்போது டங்ஸ்டன்ல இருக்க ஆட்டம் கூட இடிச்சு போட்டான்ஸ் அதாவது லைட்டை வந்து எமிட் பண்ண வைக்குது அந்த டங்ஸ்டன் ஆட்டம்ல இருந்து. அதுக்கு அடுத்து திரும்பி அது டங்ஸ்டன் விட்டு வெளியே வந்து திரும்பி காப்பர் வழியா திரும்பி ஒரு நேர்கோட்டில் பாசிட்டிவ் நோக்கி போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு சொல்றோம்.
அண்ட் இந்த பேட்டரிக்குள்ள நடக்கிற இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல வோல்டேஜ் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் மூலமா எலக்ட்ரிசிட்டி ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது, எலக்ட்ரான் வந்து ஒரு காப்பர் கம்பிக்குள்ள எப்படி மூவ் ஆகும்போது நடுவில் ஒரு பல்ப் இருந்தா அந்த பல்புக்குள்ள அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாம வோல்டேஜ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு இது போதும், ஏன்னா இது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை பத்தி ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருச்சு. இந்த வீடியோக்கு அடுத்து பார்ட் 2 நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான எலக்ட்ரிக் சர்க்யூட் பில்ட் பண்ணலாம். இதுல வெறும் பல்ப் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ரெசிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து கெப்பாசிட்டர்ஸ்லாம் நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த எலக்ட்ரானுடைய ஓட்டத்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுல இன்னும் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இந்த ஓம்ஸ் லா, ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி எல்லாம் நம்ம பத்தியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.